أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சூரா அன்-நஸ்ர் அதனுடைய விளக்க உரையை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்து விடும்போது, மேலும் நபியே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் திரள் திரளாக நுழைவதை நீர் காணும் போது நீரும் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக. மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்பவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் பாத்தீங்கன்னா சூரா அன்-நஸ்ர். சோ இந்த சூரா பாத்தீங்கன்னா 1 to 3 வசனங்களை கொண்டிருக்கக்கூடியதாகவும் 110வது வசனத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? சோ இது மதனி சூரா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மதனியா மக்கியா சிஸ்டர்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? மக்கி தானே. மக்கி. பட் ஆனா சில சமயங்களில் சில சூறாக்களுடைய அந்த இது பாத்தீங்க அப்படின்னா அது மதனி என்று சொல்லப்படும். ஏன் அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இது மக்கி மதனி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் அது அருளப்பட்டது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த சூறா மக்கியா மதனியா என்று தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப இந்த சூறாவை நம்ம ஃபுல்லா பார்ப்போம். பார்த்துட்டு ஃபைனலா இது எந்த சார்ந்ததுங்கிறது நம்மளே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இதுக்கு நம்ம வரலாம். சரிங்களா? ஆனா இந்த சூறா மதனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்த பிறகு அதனுடைய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சோ இது ஹஜ்ஜத்துல் வதா அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டது. சரிங்களா? ஹஜ்ஜத்துல் வதா. ஹஜ்ஜத்துல் வதானா என்ன சிஸ்டர், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி ஹஜ். ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேருரையாற்றினாங்க. ஓகே, இறுதி ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை ஹஜ் பண்ணிருக்காங்க? ஒரு முறை. மாஷா அல்லாஹ். சரிங்களா? சோ அவர்கள் பண்ணின ஹஜ் பாத்தீங்கன்னா ஒரு முறைதான் பண்ணிருக்காங்க. அது அந்த அந்த ஹஜ் தான் அவர்களுக்கு முதன்மையான ஹஜ்ஜாகவும் இறுதியான ஹஜ்ஜாகவும் இருந்தது. சரிங்களா? சோ இது ஹஜ்ஜத்துல் வதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வதா, ஹஜ்ஜத்துல் வதா என்பது இறுதியான ஹஜ். அப்போ இந்த ஹஜ் அவங்க பண்ணும் பொழுதுதான் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டது. இந்த சூறாவுக்கு பாத்தீங்கன்னா சூரத்து தௌதீன் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது. தௌதீன். சரிங்களா? சூரத்து தௌதீன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை பெறுதல், ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்லுவோம்ல. எதுக்கு சொல்லுவோம்? எங்களுக்கு ஃபேர்வெல் இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன அப்படின்னா அந்த 12th முடியுது, காலேஜ் முடியுதுன்னா ஒரு ஃபேர்வெல், ஒரு விடை பெறுகிற ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்கும். பார்ட்டிங்கிறது கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக இந்த அர்த்தம் சொல்றேன். சோ ஃபேர்வெல் அப்படின்னா சூரத்து தௌதீன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜத்துல் விதாவோட அவங்க என்ன பண்றாங்க, விடை பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த சூறாவிற்கு சூரத்து தௌதீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? சோ சூரத்து நஸ்ர் அதனுடைய இன்னொரு பெயர் சூரத்து தௌதீன். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிற்கு பிறகு சீக்கிரமே அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள அல்லாஹ் கிட்ட அவங்க போக போறாங்க. சரிங்களா? அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சூறா ஒட்டுமொத்தமாக அருளப்பட்டது. இப்ப நம்ம பார்த்திருப்போம் முன்னாடி நிறைய சூறாக்கள். சூரத்துல் அலக் எடுத்துக்கலாம். முதல்ல எத்தனை சூறாக்கள், எத்தனை வசனங்கள் அருளப்பட்டது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 5. முதல் 5 வசனங்கள். அப்ப தொடர்ச்சியா இல்லாம அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் வசனங்களின் எண்ணிக்கையை என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாங்க. ஆனா இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும், சூரா அன்-நஸ்ர் அல்லது சூரா தௌதீன் இந்த இதை பொறுத்த வரைக்கும்
இதில் 3 ஆயத்துக்களோட சேர்ந்து மொத்தமாக அருளப்பட்ட சூறாவாக இது இருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த 3 ஆயத் வேர் ரிவீல்ட் டுகெதர் அட் ஒன்ஸ், ஒரே நிலையில மொத்தமாக முழு சூறாவாக அருளப்பட்டது. சரிங்களா? சோ இத ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். சரிங்களா? இப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, சுப்ஹானல்லாஹ், இந்த சூறாவை நம்ம படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இதுல இருந்து கத்துக்கிட வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நம்ம இந்த சூறாவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நஸ்ர், ந ஸ்வாத் நூன் ஸ்வாத் ரா. சரிங்களா? நஸ்ர். நஸ்ர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வெற்றி. சரிங்களா? வெற்றி. அப்போ இந்த இடத்துல இத ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், ஜா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து விட்டது. என்னன்னா அல்லாஹ்வினுடைய வெற்றி வந்து விட்டது, கிடைத்து விட்டது. சரிங்களா? அதே போல வெற்றி கிடைத்து விட்டது. இப்போ ஒன்னு அடைவதன் மூலமாக, ஒரு விஷயத்தை நம்ம பெறுவதன் மூலமாக அதுல வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இத ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அவர்கள் எதை வந்து அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க எதற்காக ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல பிறந்தாங்க, அங்கதான் வந்து இருந்தாங்க, அங்கதான் இஸ்லாமும் பரப்பப்பட்டது. அப்போ அல்லாஹ்வினுடைய இல்லம் என்பது அங்கதான் இருக்குது. அப்போ அவர்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை விட்டும் அவர்கள் என்ன பண்ணாங்க, நாடு கடத்தப்பட்டார்கள், மதீனாவுக்கு போனாங்க. அப்போ திரும்ப எப்போ அந்த மக்காவை அவர்கள் வெற்றி கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு முழுமையான வெற்றி, இல்லைங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரா செஞ்சு போனாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் வந்து என்ன பண்றாங்கன்னா வராங்க எங்க, மக்காவிற்கு. சோ அங்க வந்து அந்த மக்காவை அவர்கள் வெற்றி கொள்வதன் மூலமாக இந்த வெற்றி வந்து கொடுத்தான் அல்லாஹ். எப்படி? இப்ப நஸ்ர் அப்படிங்கிறது என்னன்னா உதவி. சரிங்களா? உதவி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது நஸ்ர். சரிங்களா? உதவி ஃபர்ஸ்ட். வெற்றிங்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் உதவி செய்வதன் மூலமாக அவருக்கு கிடைப்பதுதான் வெற்றி. இப்போ யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யறாங்க, யாராவது இல்லைன்னா நமக்கு சப்போர்ட்டா ஆதரவா இருக்கிறாங்க, இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வேலைக்கு ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் பண்றது மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா அந்த காரியத்தை நம்ம முடிச்சிடறோம், இல்லைங்களா? இப்ப நமக்கு அது ஏதாவது கஷ்டம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒருத்தவங்களை எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து தரேன், நான் எல்லாமே நான் டைம் டீ போட்டு தரேன், எல்லாமே நமக்கு பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப என்னன்னா ஈஸியா இருக்கும். மாஷா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, நான் இந்த பரீட்சையில வந்து நான் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்குது. அப்போ இது மாத்திரம் இல்ல, ஒரு வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எதற்கும் நமக்கு வந்து ஒரு நஃப்ஸ், ஒரு உதவி, ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த காரியத்தை மிகவும் இலகுவாக முடித்துவிட முடியும். நம்ம நினைத்திருக்கக்கூடிய குறிக்கோளை விரைவில் அடைவதற்கான ஒரு வழிவகையாக அது இருக்கும். அப்படிதானே? எந்த ஒரு உதவியுமே இல்லாம வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலேறி வருது. ஆனா இந்த நஸ்ர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல உதவி அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். சரிங்களா? உதவி செய்வதன் மூலமாக கிடைப்பதுதான் வெற்றி. சரிங்களா? அப்ப நஸ்ர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உதவி அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அப்போ எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மனிதன் தனக்கு தேவையான விஷயத்தை செய்யும் பொழுது யார்கிட்டயாவது உதவி வந்துச்சுன்னா அந்த காரியத்தை அந்த குறிப்பிட்ட மனிதன் இலகுவாக செய்துவிட முடியும். அது அந்த மனிதனுக்கு என்னத்தை தரும்? மகிழ்ச்சியை தரும், இல்லையா? ஒரு வேலை ஈஸியா செய்யறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா மாஷா அல்லாஹ் ரொம்ப இதா இருந்துச்சுப்பா, ரிலாக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஏன்? அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு இலகுவை ரொம்ப கஷ்டம் இல்லாம ஆக்கி கொடுத்ததுனால, அதை ஜெயிப்பதற்காக, அந்த குறிக்கோளை அடைவதற்கான இந்த உதவி நமக்கு கிடைத்த காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப நஸ்ர் அப்படிங்கிற இந்த வார்த்தை குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா என்னன்னா உதவி. உதவிங்கிறது எப்படிப்பட்டான உதவி? இந்த இடத்துல எந்த உதவியை யார் யாருக்கு செய்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அவங்களை யாரெல்லாம் எதிரிகளாகவோ இல்ல ஒடுக்குனாங்கல்ல, முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி இது பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்துல, ஆரம்ப காலகட்டத்துல மக்கள்ல ரொம்ப ஒடுக்குபவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு எதிராகவும்
முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த எதிரிகளுக்கு எதிராகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராகவும் இருந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதவிய கொடுத்தாங்க. இப்ப அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெற்றி கொள்ள முடியுமான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது, யாராலும் அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அடி கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த நரகவாசிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு எந்த ஒரு நாசிரீனும் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சிஸ்டர்? உதவியாளர்களும் இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி, மாஷாஅல்லாஹ். எந்த ஒரு உதவியாளர்களும் இருக்க மாட்டாங்க. இப்போ நரகவாசிகள், த பீப்புள் ஆஃப் ஃபயர் அப்படின்னா இந்த நரகவாசிகளுக்கு ஆதரவாக, அதாவது உதவி செய்பவராக, நாசிரீனாக யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? யாருமே அவர்களுடைய அந்த தண்டனையில் இருந்து, அவங்க நெருப்புக்குள்ள வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்டனையில் இருந்து காப்பாற்றுவதற்கோ உதவுவதற்கோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை இது பண்ணுவதற்கோ யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. சரிங்களா? சோ இந்த நஸ்ர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கிரேட் சப்போர்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அல்லது யாருக்கோ செய்யக்கூடிய ஒரு நிலைதான் நஸ்ர். சரிங்களா? இது சாதாரண உதவி கிடையாது. இந்த இடத்துல இது ரொம்ப பெரிய ஒரு உதவியை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சும்மா சின்னதா எனக்கு இதை எடுத்து கொடுங்க கையில அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை அடைவதற்காக செய்யப்படவிருக்கின்ற ஒரு உதவி. சரிங்களா? சோ இத ஜாஅ நஸ்ருல்லாஹி, நஸ்ரு அப்படின்னா என்னன்னு உதவி, நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வினுடைய உதவி, ஜா வந்து விட்டது. சரிங்களா? இப்ப அல்லாஹ்வினுடைய உதவி வந்து விட்டது. இப்ப அல்லாஹ்வினுடைய உதவி வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அதை எதை குறிக்கிறது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க எதிரியை எதிர்கொள்வதற்கும் பொறுமையாக இருப்பதற்கும் இல்ல போர் செஞ்சு வெற்றி பெறுவதற்கான உடல் வலிமையும் மன தைரியத்தையும் என்ன பண்ணாங்க, தந்தாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த எதிரி என்பது யாரை குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னா குறைஷியர்களை பற்றி குறிப்பிடுவதாக இருக்கிறது. மக்கால யார் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை ஆக்கிரமித்து கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவங்களாக அங்க இருந்தது. யாருனால அப்படின்னா குறைஷியர்கள்னால. சோ அந்த குறைஷியர்களுக்கு எதிரான உதவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. வல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் என்பதுதான் வெற்றி. நான் ஆரம்பத்துல நஸ்ரு வெற்றின்னு சொன்னேன். ஆக்சுவலா நஸ்ருங்கிறது உதவி, அந்த உதவி செய்வதன் மூலமாக கிடைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபத்ஹ். சரிங்களா? ஃபத்ஹ் வெற்றி, விக்டரி. சரிங்களா? அப்போ இங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபத்ஹ் அப்படிங்கிற இந்த வெற்றி என்பது நஸ்ரினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்போ அல்லாஹ் உதவி செய்திருக்கக்கூடிய காரணத்தினால ஃபத்ஹ் என்ற வெற்றி கிடைத்திருக்கிறது. சரிங்களா? இது தனித்தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதா ஜாஅ கிடைத்தது, நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வினுடைய உதவி, வல் ஃபத்ஹ் மேலும் வெற்றி. சரிங்களா? உதவி அப்படிங்கறதும் தனியா குறிப்பிடப்பட்டிருக்கு, வெற்றி அப்படிங்கிறதும் தனியா குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத்தை குறிப்பிடுவதாக இருக்குது இல்லைங்களா? நான் உனக்கு உதவி மாத்திரம் செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடல, நான் உதவி செய்த காரணத்தினால் உனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? சோ இது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த வெற்றி என்பது மக்காவை அவர்கள் வெற்றி கொண்டதை குறிக்கிறது. இத மக்காவை இந்த முஸ்லிம் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை குறிப்பிடுவதுதான் இந்த நஸ்ர். சரிங்களா? இத ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இத இந்த ஜ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைத்து விட்டது, நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவி, மேலும் அல்லாஹ்வினுடைய வெற்றி. சரிங்களா? உதவி மற்றும் வெற்றி என்ன பண்ணது, கிடைத்து விட்டது. யாருக்கு? இந்த முஸ்லிம் மக்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எப்படி? இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை அவர்கள் வெற்றி கொள்வதன் மூலமாக, மக்காவை வெற்றி கொள்வதன் மூலமாக இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து அவங்க எந்ததுக்காக போராடிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்காவை
அவங்க கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். சரிங்களா? அடுத்து இரண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன சிஸ்டர்? நாஸ் மனிதர்கள். மனிதர்கள். சரிங்களா? நீங்க பாருங்க, மக்கள் மக்கள். சரிங்களா? நாஸ் அப்படிங்கிறது மக்கள். எதுகுலூன அவர்கள் நுழைகிறார்கள். சரிங்களா? மக்கள் நுழைகிறார்கள். எதுகுலூன எதுகுலூன நுழைகிறார்கள். என்டரிங் உள்ள நுழைகிறாங்க. சரிங்களா? எதுகுலூன நுழைகிறார்கள். ஃபீ தீனில்லாஹி எதற்குள்ள? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு உள்ள. ஃபீனா இல்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்குள் என்ன பண்றாங்க? மக்கள் நுழைகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ மக்கள் எதுகுலூன நுழைகிறார்கள். ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வினுடைய தீனில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் நுழைகிறார்கள். தீன்னா இன்னொரு அர்த்தம் நம்ம பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? தீன் என்பது பல பொருள்களை கொண்டது. இங்க இருக்கக்கூடிய தீன் எதை குறிக்கிறது? தீன் இல்லாஹி குறிக்கிறது. மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட். சோ ஃபிதீன் இல்லாஹி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்குள்ள நுழைறாங்க. இப்ப ஏன் இந்த வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க? சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. குறைஷியர்கள் காபா உள்ளேயும் சரி வெளியிலையும் சுத்தி ஃபுல்லா சிலைகளை வைத்து அதை வழிபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு சொற்ப மக்களே என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாத்திற்குள்ள வந்தாங்க. அதிகப்படியான மக்கள் அவர்களை மறுக்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது இந்த வெற்றி என்பது கிடைத்து விட்டதோ அதன் பிறகு என்ன பண்ணது? மக்கள் கூட்டம் கூட்டமாக உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. சோ நுழைகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தீனிற்குள்ள அஃப்வாஜா. அஃப்வாஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக. அஃப்வாஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபௌஜ். ஃபௌஜ் அப்படிங்கிறதுனுடைய பன்மை தான் அஃப்வாஜ். சரிங்களா? ஃபௌஜ் அப்படிங்கிறது ஒருமை, அஃப்வாஜ் அப்படிங்கிறது பன்மை. அப்போ ஃபௌஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது கூட்டம் கூட்டமா ஒரு பெரிய கூட்டம். இங்க ஒரு பெரிய கூட்டம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க மக்கள்? ஒவ்வொரு கிளைகளாக கினானா, அவுஸ், கஸ்ரஜ் அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரங்களா, குறைஷிகள் இதெல்லாம் ஒரு கோத்திரம். சோ இவங்க ஒருத்தர் அதுல ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய கூட்டத்துல இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை ஏத்துக்கிடுவாங்க. ஒருத்தருக்கு எதிராக யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த காலத்துல யாராவது ஒரு கூட்டத்துல ஒரு ஃபௌஜ் ஒரு குரூப்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே மாத்தக்கூடிய சக்தி அந்த பவர் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அந்த இதுக்கு கட்டுப்படுவாங்க. என்னோட கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இது யார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன். இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா ஜாதி அப்படிங்கிற பேர்ல ஒண்ணு நடக்குது. ஆனா அது தவறான ஒரு கொள்கை, அது வேற. ஆனா அவங்க ஆளுங்க சொன்னாங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? அது நல்ல விஷயத்துக்கு இது அதிகமாக பயன்பட்டதாக இங்க இருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல அஸ்தோஃபிருல்லாஹ் நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேணாம். ஜாதிங்கிற ஒரு விஷயமே இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையுமே பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் ஒரே நிலையில படைச்சிருக்கான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். சோ அந்த வார்த்தை கூட இந்த இடத்திற்கு அது தகுமானதாக கிடையாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த இடத்துல ஃபௌஜ் அப்படிங்கிறது கூட்டம் கூட்டமாக மக்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்குள்ள நுழைந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ எப்படி பண்ணாங்க அப்படின்னா வேகமா வருவாங்க, அதே போல வேகமா போயிருவாங்கன்னா மார்க்கத்தை விட்டு வெளியே கிடையாது. என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ மக்கள் நுழைந்தார்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த மார்க்கத்திற்குள்ள அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக, சிலை வழிபாட்டை அவர்கள் தவிர்த்தவர்களாக அவர்கள் என்ன பண்ணாங்க? தீனிற்குள் நுழைந்தார்கள். இது எதை காண்பிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமாக என்ன பண்றாங்க? மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜத்துல் வதா இறுதியான ஹஜ் என்பது அதற்கு பிறகு இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அதன் பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக தங்களுடைய கோத்திரத்தார்களை அழைத்து என்ன பண்ணாங்க? மதீனாவுக்கு வந்தாங்க. எதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கதான் இருந்தாங்க.
நமக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்லலாம், என்னங்க மக்காவை வெற்றி கொண்டுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஏன் மக்கால இல்லாம திருப்பி மதீனாவுக்கு போனாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய சம்பவமே நடக்கும். அந்த மக்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு மதீனாவாசிகள் அன்சாரிகள் என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்க கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு சொல்லப்படும். திரும்ப என்ன பண்ணுவாங்க, வெற்றி கொண்ட பிறகு இஸ்லாத்தை நிறுவி விட்டு அவர்கள் மதீனாவிற்கு சென்று விடுவார்கள். அப்போ மதீனால அங்க இருக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. பெரிய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மக்கள் குரூப், அதுல 2 பேர் 4 பேர் வருவாங்க, இல்ல குரூப்பா வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, 2 நாள் மதீனால தங்குவாங்க. இஸ்லாத்தை பத்தின அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க. அதற்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த இஸ்லாத்தை பற்றின அறிவையும் போதிப்பதற்காக தங்க கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசிரியரை அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போயிருவாங்க. அப்போ யார் ஏற்கனவே இஸ்லாத்தை கற்று அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய கத்து கொடுத்திருக்காங்களோ அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசிரியராக, ஒரு டீச்சரா, ஓகே இந்த குரூப் கூட நீங்க இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு போயிட்டு நீங்க அவங்களுக்கு மக்களுக்கு இந்த அடிப்படையான எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கத்து கொடுங்க, கத்து கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப வருவாங்க, கத்துக்கிடுவாங்க, 2 நாட்கள் தங்கி கத்துக்கொண்டு அடிப்படையான விஷயங்களோட ஆசிரியரையும் தன்னுடன் அழைத்து அவங்களோட கூட்டத்தார்கிட்ட போவாங்க. போயிட்டு அங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தை பரப்புவாங்க. சோ இப்படி பெரிய அளவுல இஸ்லாத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நுழைந்தார்கள். சரிங்களா? வாய் தன் மக்கள் எதுகுலூன நுழைந்தார்கள், ஃபி தீனில்லாஹி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில், அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைந்தார்கள். சரிங்களா? அப்போ இஸ்லாத்தை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுக்கும்போது 1 பேரு 2 பேரு மறைஞ்சு மறைஞ்சு பயந்து பயந்து ரகசியமா என்ன பண்ணாங்க, இது பண்ணுவாங்க. சில பேர் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடே போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த கோத்திரத்துல இருக்கவங்க கூட சொன்னாங்கன்னா எதிராக சூழ்ச்சிகள் நடந்துருமோ அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களை அவங்க தாண்டி வந்தாங்க. ஆனா இப்பொழுது மக்கா வெற்றிக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் வதாவின் போது அருளப்பட்ட சூரா வாய் தன் மக்கள் எதுகுலூன நுழைந்தார்கள், ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில், அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக. சரிங்களா? சோ இந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்க என்ன பண்ணணுங்கிறது கிடையாது. குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு அறிவுரையாக, ஒரு என்ன அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தின் மூலமாக இப்போ இவங்களுக்கு இஸ்லாத்துல வெற்றி கிடைத்து விட்டது. அப்போ இஸ்லாம் என்பது முழுமையாகி விட்டது, பூர்த்தியாகி விட்டது. மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, கூட்டம் கூட்டமா வர்றாங்க. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன கத்துக்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஒருத்தவங்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது நம்ம அதற்கான தகுதி உடையவர்களாக, தகுதிங்கிறத விட அதற்கான அந்த பவர் அத்தாரிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஒரு சாதாரண ஒரு மனிதரா இருந்து மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவங்களுடைய ரொம்ப ஹம்புலா பணிவா எடுத்து சொன்னாங்க. மக்கள் யாராவது ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா ஒரு சில மக்கள், சொற்ப மக்கள். ஆனா அந்த காபா என்கின்ற அடையாளப்படுத்தப்பட்ட அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை கைப்பற்றிய பிறகு ஓகே இவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம எப்படி நடத்துக்கலாம், நம்ம போய் காபா வெற்றி கொள்றதா போர் செய்யறதுங்கெல்லாம் நடக்காத காரியம். அல்ஹம்துலில்லாஹ் அது ஆல்ரெடி அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தவர்களுக்கு நான் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்றேன் அப்படின்னா நம்ம என்ன வெற்றி கொள்ளணும்னா அடுத்த மனிதர்கள் நம்மை மதிக்கின்ற அளவிற்கு எப்படி நம்மளுடைய நடைமுறைகளை, நம்மளுடைய முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நான் 4 பேருக்கு நல்லது சொல்லிட்டு நாளைக்கு திடீர்னு வந்துட்டு நான் வேற மாதிரி போய் ஒரு எல்லாருக்கிட்டே சொல்றேன்ப்பா ரொம்ப ஆடம்பரமா வெளியில உங்களுடைய அழகை காட்டாதீருங்க, கல்யாண வீட்டுல எல்லாம் ரொம்ப இதா இருங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு நானே ஒரு கல்யாணத்துல போயிட்டு ஃபுல்லா பட்டு சேலை கட்டி நகை போட்டு இப்படி நின்னேன்னா என்னை பார்த்து என்ன இவங்க 4 பேருக்கு இப்படி சொல்றாங்க, இவங்க வந்து இப்படி நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், மஷா அல்லாஹ் அவங்க எடுக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஒரு ஹிதாயத்தை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எடுத்துக்காட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கணும். புரிகிறதா? அதாவது அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரணும், ஒரு வெற்றி கிடைக்கணும். அடுத்தவங்க பார்த்து இவங்க ஓகே இவங்க சொல்றதுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் இவங்களே ஆக்கி வச்சிருக்காங்கிற லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல இருந்து கத்துக்கலாம். 3வது வசனம் பாருங்க. மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போது, அதற்கு பிறகு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க எந்த நேரத்துல உம்ரா போனாலும் சரி, ஹஜ்ஜுங்கிறது வருஷத்துல ஒரு தடவை நடக்கிறது. ஆனா உம்ராவுக்கு நீங்க இப்ப எந்த நேரத்திலயும் போங்களேன், கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.
அந்த காலத்துல 1-2 பேருக்கு மறைந்து மறைந்து தீனை பரப்பிய காலம் போய் வெளிப்படையாக இன்னைக்கு வந்து அங்க மக்கள் கூட்டத்தை பாக்குறப்போ அப்படியே எனக்கு இந்த ஒரு விஷயம் தான், சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் வந்து அவருடைய மார்க்கத்தை வந்து பூர்த்தி செய்து விட்டான், மக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிந்து சந்தோஷப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சோ 3வது வசனம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னன்னா குறிப்பிடப்படுகிறார்கள். சரிங்களா? இங்க இந்த 3வது வசனத்துல ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை துதியுங்கள். சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. ஹம்த், அல்ஹம்து சொல்லுவோம் இல்லைங்களா? அல்ஹம்து அப்படிங்கிறது என்னது? புகழ், புகழ்வது. ரப்பிக் உன்னுடைய இறைவனை புகழுங்க. சப்பிஹ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்கள பெருமைப்படுத்துங்க. தஸ்பீஹ், சப்பிஹ் தஸ்பீஹ். சோ இந்த இடத்துல என்ன வருது? ஃபஸப்பிஹ், மேலும் நீங்க என்ன பண்ணுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, புகழுங்க. யாரு? உங்களுடைய இறைவனை. தஸ்பீஹ் புகழுங்க, போற்றுங்க, அவனை நினைவு கூறுங்க. சரிங்களா? இப்ப நினைவு கூறுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் தஸ்பீஹ்னா கையில வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நீங்க தொழுவதும் கூட ஒரு விதமான என்னது? அல்லாஹ்வை நினைவு கூறுவது. வேற என்ன? அல்லாஹ் இட்டு இருக்கக்கூடிய கட்டளைப்படி நீங்க நடக்கிறதும் அவனை நினைவு கூறுவது, அவனை புகழ்வது. சரிங்களா? சதக்கா கொடுக்குறீங்களா, அதுவும் அவனை நினைவு கூறுவது. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான், அந்த விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா அது நினைவு கூறுவது. அவன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சா நமக்கு இந்த மாதிரி நன்மை தர்றான் அப்படின்னு நினைவு கூர்ந்து அதை செய்றீங்க இல்லைங்களா? சோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நபியே உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அப்போ இந்த மார்க்கம் என்பது என்னது? பூரணமாகி விட்டது. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப பூரணமாகி விட்டது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வை துதியுங்கள், அவனை மகிமைப்படுத்துங்கள், அவனை பெருமைப்படுத்துங்கள். எப்படி பெருமைப்படுத்த சொல்றாங்கன்னா நன்றி கடனோட, தட் வித் கிராட்டிடியூட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நன்றி உணர்வோட நம்ம எப்பவுமே இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் கிட்ட மட்டும் கிடையாது, மனிதர்களுடனேவும். மனுஷங்க நமக்கு செஞ்ச உதவியை மறந்து அவங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலை இன்னைக்கு நிறையவே வந்துருச்சு. ரொம்ப சாதாரண. ஆமா, இந்த காசு இல்லைன்னா என்னால இருந்திருக்க முடியாதாகும். அன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த 1 லட்சம் ரூபா தான் எனக்கு இதா வந்துருச்சாங்கிறப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான செயல் தெரியுமா? பணம் மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு சாதாரண ஒரு ஊசி தேவைப்பட்டப்ப கொடுத்தா கூட அது கூட மிகப்பெரிய உதவிதான். அந்த உதவிக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக அவர்களுக்கு என்றென்றும் இருக்கணும். புரியுதுங்களா? நன்றினா தினமும் வந்து நன்றி நன்றின்னு சொல்றது கிடையாது. நன்றி உணர்வோட அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்காக துவா செய்து அவர்களுக்காக நம்ம தேவையான விஷயங்களே செய்யணும். சோ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, உங்களுக்கு உதவி கிடைத்து விட்டது, உங்களுக்கு என்ன பண்ணது? இந்த மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது, மக்கள் எல்லாரும் நீங்க நினைச்ச மாதிரி கூட்டம் கூட்டமாக எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துல இந்த நிலையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்விற்கு புகழை வந்து கொடுங்க. சரி, இந்த இடத்துல எதற்கு வந்து இந்த விஷயம் சொல்லப்படுது? இப்பதான் ஜெயிச்சுட்டாங்களே, ஏன் இந்த நிலையிலயும் இப்ப அல்லாஹ் கிட்ட வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க பாக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வஸ்தக்ஃபிருஹு. நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு பெருமைப்படுத்துங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க, மேலும் வஸ்தக்ஃபிருஹு பாவ மன்னிப்பும் கோருங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு போய் யாராவது ஒருத்தவங்ககிட்ட நான் ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலா நான் அடிக்கடி அதிகமா படிச்சிருக்க ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது வேணுமா அதிகமான இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. சூரா நூஹ்லயும் ஒரு வசனம் நான் வந்து படிச்சேன். எது வேணுமோ உங்களுக்கு, எது வேணும்னாலும் நம்ம எல்லாம் என்ன கேட்கிறோம்? துவா கேட்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு இதை குர்ரா, அல்லா நான் வந்து பரக்கத்தை குர்ரா, ரஹ்மத்தை குர்ரா, நோய் நொடிதா, வாழ்க்கை குர்ரா, இப்படிதான் நம்ம துவா கேட்போம் இல்லைங்களா? ஆனா ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதிகமாக ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கோருவதன் மூலமாக அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் கொடுத்துடுறான். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒண்ணு அங்க தடங்கள் ஆகுது, ஏதோ நடக்குதுன்னா நாம் ஏதோ ஒரு பாவம் செய்த காரணத்தினாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு தர்றான். எல்லாருக்கும் எல்லாரோட கேஸ்ல அப்படி கிடையாது. சரிங்களா? சில பேர் அல்லாஹ் சோதனைக்காக தருவான். ஆனா சில பேர் அதிகப்படியான மக்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் காரணத்தினால, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தினாலதான் அவங்களுக்கு நடக்குது. சோ அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும்.
சோ அந்த ஒரு காரணத்தை நான் மனசுல கொண்டு நான் என்ன பண்றேன்னா இப்ப அதிகமா போய் யாரெல்லாம் எனக்கு இதை கொடு அதை கொடு, இவங்களை இப்படி பண்ணு அவங்களை அப்படி பண்ணு அப்படிங்கிற துவாக்கள் எல்லாம் அதிகப்படியா விட்டுட்டு, இப்ப இந்த முறை நான் உம்ராவுக்கு போனப்ப நான் என் கணவர்கிட்டையும் சொன்னது அதுதான். அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தது. நீங்க அதிகமா என்ன பண்ணுங்கன்னா இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. நீங்க தவாஃப் பண்றப்ப ஃபுல்லா இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. எனக்கு இதை கூட அதை கூடன்னு சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வை புகழுங்க, முடிஞ்ச வரைக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு. அல்ஹம்துலில்லாஹ் அது அவங்க காதுல நான் யதார்த்தமா சொன்ன விஷயத்த அவங்களும் சரி நானும் சரி அந்த தவாஃபின் போது அல்லாஹ் என்னுடைய வார்த்தை, எங்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் இஸ்திக்ஃபாராக மட்டும் இருந்தது. அதே போல நாங்க என்ன காரியத்தை நினைச்சோமோ அந்த காரியம் எங்களுக்கு நடந்தேறியது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ்வை புகழ்வது, அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கோருவதன் மூலமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தலகணம் நம்மளை விட்டு இறங்கிருது இல்லைங்களா. பாவ மன்னிப்பு யாருங்க போய் சாரி கேட்க மாட்டா? தான் செஞ்ச தப்புக்கு இப்ப தப்பு செஞ்சிட்டோம் போய் அவங்ககிட்ட சாரி நான் எதுக்கு கேட்கணும்? சாரிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வார்த்தையை அவ்வளவு ஈஸியா மனுஷங்க வாயில இருந்து வந்துடாது. ஏன்னா ஷைத்தான் அன்னைக்கு தான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட அது பணிவாக இருந்து அது மன்னிப்பு கேட்டுருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆனா அன்னைக்கு என்ன செஞ்சிச்சு? என்னால முடியாது, அவங்களோட நான் தான் பெருசு, நான் அதை கேட்க மாட்டேன். அந்த ஆணவம் என்பது, தலைகணம் என்பது இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் அடுத்த மனுஷங்கிட்ட தான் செஞ்ச தப்ப என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்கிட மாட்டான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வஸ்தஃபிருஹு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஆரம்பத்துல இருந்து நம்ம இந்த 30வது ஜூஸ் ஆரம்பத்துல இருந்து நான் சொன்ன ஒரு விஷயம், நம்ம பாவமே செய்யலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தினம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிட்டு இருக்கோங்கிறது நமக்கே தெரியாம செஞ்சிட்டு இருக்கோம். சுண்ணாவான வழியிலையும் சரி, ஃபர்தான வழியிலையும் சரி, நம்ம பேசுறது, நம்ம நடந்துக்கிறது, பாக்குறது, நம்ம பாக்குற பார்வை, நெத்தி சுருக்கம் இருந்தா கூட அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிச்சிருக்காங்கல்ல சூரா அபஸால. அப்ப அப்படியெல்லாம் இது எடை மோசடின்னு சொல்றோம். நம்ம போய் கடையில போய் நம்மளே அறியாம போய் ஒரு டேஸ்ட் பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து வாயில போடுறோம், அந்த அந்த ஓனரோட அனுமதியே இல்லாம. இந்த மாதிரி நிறைய பாவங்கள் நம்மை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செய்து கொண்டிருக்கோம். அற்பமானது தானே. இந்த ஒரு சின்ன திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிடறதுல எனக்கு வந்துட போகுது, இந்த ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு கை ஜீனி அள்ளி வாயில போட்டதுல எனக்கு பாவம் வந்துட போகுது, அவங்கள போய் இப்படி பார்த்தது இல்லையா, இல்ல இவங்கள மனசார இப்படி கண்ணை சுருக்குனதுனாலே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எல்லாத்தையும் எவ்வளவு பெரிய பாவங்கிறத நம்ம 30வது ஜூஸ்ல வரிசையா பார்த்துட்டு வந்தோம். அப்பா இவ்வளவு பெரிய பாவம் செய்யறோம், எவ்வளவு அற்கடையில கொடுத்துருக்கோம், அதற்காக நன்றி சொல்றோமா? நம்ம வானம் பூமி அந்த இருக்கக்கூடிய தோட்டம் மழை எல்லாத்தையும் சொல்றான், அதுல ஏதாவது நம்ம நன்றியோட நடந்துக்கிறோமா? சோ எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இந்த மனிதர்கள், பணத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக, புறம் பேசியவர்களாக, ஹம்ஸ் லம்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம். புறம் பேசுறதை பத்தி பார்த்தோம். அதே இந்த மாதிரி நம்ம இந்த சூறாக்கள்ல எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சின்னதுதானே, இதுல என்ன வந்துட போகுது, இதுல என்ன வந்துட போகுதுன்னு அப்படின்னு தினம் இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு தொழுகை தொழறோம், அந்த தொழுகை சரியான முறையில தொழறோமா? சோ இதெல்லாம் நான் எதுக்கு இப்ப போறேன் டீட்டெயிலா வஸ்தஃபிருஹு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான், உதவியை கொடுத்துட்டான், எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, தீன் என்பது முழுமை பெற்று விட்டது. இந்த நிலையில அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்கு சொல்றான்? அவருடைய பாவங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுறாங்க? நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை துதியுங்கள். ஒரு நிமிஷம். நீங்க அல்லாஹ்வை துதியுங்கள், நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், பெருமை கொள்ளுங்கள், மேலும் பாவ மன்னிப்பு கூறுங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவங்க பாவ மன்னிப்பு கேட்க சொல்ற பொழுது நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரு வீடு கட்டட்டும், என்னோட குறிக்கோள் நான் ஒரு வீடு கட்டணும், இல்ல காலேஜ்ல படிக்கணும்னா இல்ல நான் கோல்டு மெடல் வாங்கணும், ஸ்கூல் படிக்கிறோமா இல்ல நான் இவ்வளவு மேல மார்க்கு நான் வாங்கணும். இதெல்லாம் வாங்கின பிறகு மனிதனுடைய மனதில் வரக்கூடிய விஷயம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெருமை கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை வெற்றி கொள்ளும் பொழுது அவன் மனதுல வரக்கூடிய விஷயம் என்னன்னா பெருமை. புரியுதுங்களா? அப்போ இது சரியான வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வெற்றி கிடைச்சது. அவங்களுடைய நோக்கம் என்ன? வாழ்நாள் குறிக்கோள் என்ன? தீனை பரப்புவது, தீன் முழுமை பெறுவது, இதுதான் வெற்றி கொள்ள வேண்டும் மக்கா. அப்ப அவங்களோட இது பூர்த்தி ஆயிருச்சு. ஆனா அந்த நிலையில அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்னத்தை கத்து கொடுக்குறாங்க? ஒரு மனுஷன் இன்னைக்கு போய் ஃபுட்பால்ல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கத்திட்டு கப்ப தூக்கிக்கிட்டு, இல்ல காலேஜ்ல போய் நான் கோல்டு மெடல் வாங்குறேன், இல்ல நான் ஒரு வீடு கட்டிட்டேன், அப்பா நான் இவ்வளவு நாள் கனவு எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம கிட்ட ஒரு மிடுக்கு வரும்,
ஒரு பெருமை நமக்குள்ள மனசுல நம்மள அறியாம வரும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்னா நமக்கு நம்மை அறியாமல் வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு உடனடியாக அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுடைய வார்த்தையில வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ்ங்க. நல்லா இருக்குங்க வீடு, சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ்ங்க. சோ எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்ம புகழ்றோம். புகழ்ந்துட்டு அடுத்து என்ன சொல்றா? புகழ்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மளை காப்பாத்தட்டும். அப்போ வெற்றியின் போது நாம் புகழ்வது மட்டும் கிடையாது, கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட நமக்கான பாவ மன்னிப்பையும் கேட்கணும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவ மன்னிப்பு என்பது என்ன, எதற்காக அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வருட காலம் இஸ்லாத்தை பரப்பும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு அவமானங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கும், இல்ல எவ்வளவு குற்ற உணர்ச்சி அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும், எவ்வளவு பேர் காயப்படுத்தியிருப்பாங்க, யாரும் இஸ்லாத்துக்கு வராம இருக்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு இதா இருந்திருக்கும். சோ அப்ப இது எல்லாம் உங்க மனசுல இருந்து உங்க இதுல இருந்து தூக்கி போடணும்னா நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுங்க? பாவ மன்னிப்பு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நமக்கு என்னன்னா இது ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சர், ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா? இஸ்திக்ஃபார் பண்ணுங்க அதிகமா. உங்களுக்கு இனிமேல் சொல்யூஷன் வேணுமா? அதிகமா இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. குடும்பத்துல பிரச்சனையா? இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ விதமான இஸ்திக்ஃபார்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்காங்க. அதிகமா சொல்லுங்க. அதிகமா அதை சொல்வதன் மூலமாக இன்னைக்கு நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த ஒரு விஷயத்த எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த ஒரு காரியம் ஆகணும், என் பிள்ளை காலேஜ்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும், பிள்ளை ஸ்கூல்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும், பிள்ளைக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக துவா அப்படிங்கறத அடுத்து வச்சுட்டு முதல்ல இஸ்திக்ஃபாரை கொண்டு வாங்க முன்னாடி. இஸ்திக்ஃபாரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ, நீங்க மனசுல நினைச்ச ஒரு விஷயத்த என்ன பண்ண வேண்டாம், நீங்க அல்லாட்ட எனக்கு இதுதான் வேணுங்கிறத விட அந்த இதை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நமக்கு அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில இருந்தே நான் நிறைய படிப்பினையாக நான் கிடைச்ச காரணத்தினால அதை உங்களுக்கு நான் ஒரு விஷயமாக எடுத்து சொல்றேன். சரிங்களா? சோ இஸ்திக்ஃபார் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். இப்போ நீங்க அல்லாஹ்வை ஒரு வெற்றி கிடைக்கிறப்போ அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை துதியுங்க, நன்றி உணர்வோட இருங்க. மேலும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரியவர்களாக இருங்க. இதன் மூலமாக நான் ஒரு விஷயத்தை வெற்றி கொள்வதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம், அவமானங்களை சந்திச்சிருப்போம். இப்ப அது எல்லாமே நம்ம மனசுல உறுத்தலா இல்லாம கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை நம்ம முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அல்லாஹ் கிட்ட இந்த பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்து முழுமையான சந்தோஷம் பெற முடியும். இன்னஹு கான தவ்வாபா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான், தவ்வாபாக இருக்கிறான். தவ்வாப் அப்படின்னா யாரு? யார் ஒருவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக திரும்ப திரும்ப எத்தனை முறை பாவம் செய்தாலும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, உள தூய்மையோட திரும்பவும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க என்ன பண்ணுங்க, திரும்புங்க. அதை திரும்புவதன் மூலமாக இன்னஹு கான தவ்வாபா. அப்போ அல்லாஹ் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் இலகுவானதாக ஆக்கி வைக்கிறான். அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய விஷயம், மனுஷங்களே ரொம்ப நேசிக்கக்கூடிய விஷயங்க. பயங்கரமான கோபமா இருக்கும் ஒருத்தவங்க மேல, பயங்கரமான கோபம். அவங்க அந்த மாதிரி வாழ்க்கையில சரியான ஒரு அடி கொடுத்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, மன்னிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த இறங்கியே வராத மனுஷன் அல்லாஹ்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த மனசு அப்படியே உடஞ்சி இறங்கிரும். சுப்ஹானல்லாஹ், விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அந்த நேரத்துல போய் நான்லாம் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோமா? முக்காவாசி மக்கள் 90% மக்கள் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அந்த இலகன மனசைதான் கொடுத்துருக்கான். என்ன இவ்வளவு பெரிய ஆளு, ரொம்ப திமிரா இருக்க ஆளு, அவங்களே நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப இதுக்கு மேல என்னங்க, பரவாயில்ல விடுங்க. அவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கறப்ப கூட அப்படிதான் நம்ம சொல்லுவோம், நம்ம பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அந்த உணர்தல் புரிதலை கொடுத்திருக்கானே அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அந்த இடத்துல, அவ்வளவுதான். சோ மனுஷனே யாரோ ஒருத்தவங்க செஞ்சதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறப்ப, சாரி கேட்கிறப்ப அது அவனுக்கே எவ்வளவு சந்தோஷத்தை, பரவாயில்லப்பா புரிஞ்சுக்கிட்டானே, இவ்வளவு அறிவு வந்துருச்சேன்னு நம்மனே நினைக்கிறப்போ, நம்மை படைத்த ரப்பு, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளன், அதிகாரம் உள்ளவன், அனைத்திற்கும் தகுதியானவன், புகழுக்கு அவன் ஒருவனே உரித்தானவன் அப்படிங்கிறவன் அவனுக்கு எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? என்னுடைய அடியான், நான் அவன்கிட்ட நான் படைச்சிருக்கேன், அவன் செஞ்ச பாவத்துக்கு என்கிட்ட அவன் என்கிட்ட தேடி வர்றான், என்னை தேடி வர்றான்,
என்கிட்ட அவன் பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்கிறப்ப அது அவனுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு நிலையா இருக்கும். அப்போ தன்னுடைய அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோருவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவனாக இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுங்க, சோ இன்னஹு கான தவ்வாபா, அந்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவதை அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரி, இந்த சூரா ஏதோ அருளப்பட்ட போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்க, அழ ஆரம்பிச்சாங்க. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூறாவினுடைய தோரணையில் அவர்கள் புரிந்து விட்டது. இந்த இது வந்து பெரிய நல்ல செய்திகள் சொல்லியிருக்கு. என்ன செய்தி? வெற்றி கிடைத்து விட்டது, அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்து விட்டது, இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாகி விட்டது, மக்கள் திரள் திரளாக இந்த தீனுக்குள்ள நுழைஞ்சிட்டு வராங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ள. இந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கோருங்க. நீங்க கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு நற்செய்தி. வெற்றி வந்து விட்டது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறப்போ, இதை கேட்டுட்டே இருக்கிறப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து புரிந்து விட்டது என்ன அப்படின்னா, இந்த சூரா இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பது முடிவுக்கு வந்து விட்டது. அவங்க சீக்கிரமே நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து போக போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தெரிந்து விட்டது. இதுதான் ஒரு உண்மையான நட்பிற்கான அடையாளமாக, ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலையை வந்து இங்க குறிப்பிடுகிறது. இப்படிதானே? எல்லாருனாலையும் புரிஞ்சுக்கிட முடியாது. மூஞ்சியை பார்த்தாலே ஏன் மூஞ்சி வாட்டமா இருக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப இந்த க்ளோஸ் டு த ஹார்ட், ரொம்ப நெருக்கமானவர்களால் மட்டுமே அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஈஸியா வந்து ஃபைன் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். வெளியில இருந்து வேலையில இருந்து வந்துட்டாலும் என்ன ஆச்சீங்க, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, ஏன்னா அவர்களுடைய பிணைப்பு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை போல ஆக்கி வச்சிருக்கான். அப்போ இந்த இடத்துல எல்லாரும் கேட்டு அதை நினைச்சு பெருமைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அல்லாஹ்வோட உதவி வெற்றி வந்தது அப்படிங்கிறப்போ. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்க அழுதாங்க. ஏன்னா சீக்கிரமே நபியினுடைய வேலை முடிந்து விட்டது, அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து செல்ல போகிறார்கள், இந்த மார்க்கம் என்பது பூர்த்தி அடைந்து விட்டது, இது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது, அழகுபடுத்த விட்டது அப்படிங்கறத உணர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவங்களுக்கு முடிவு வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இந்த சூறாவின் மூலமாக இந்த தீன் என்பது, இந்த மார்க்கம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுவதுமாக முழுமை பெற்று விட்டது. இனிமேல் இதுல யாராவது வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தையோ இல்ல ஏதோ ஒரு நல்லதை கொண்டு வர முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த சூரா மூலமாவே தெளிவா சொல்றான், முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன், அவங்க வேலை ஃபுல்லா செஞ்சுட்டாங்க, வெற்றி கிடைச்சிருச்சு, உதவி கிடைச்சிருச்சு, எல்லாம் உங்க கையில வந்துருச்சு, கூட்டம் கூட்டமா இனிமேல் வர்றதுதான் உங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம பித்ஆ என்ற பெயரில் நல்லது செய்யறேங்கிற பேர்ல இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத விஷயத்த நம்ம செய்யறது மூலமா என்ன பண்றோம், இந்த முழுமையடைந்த மார்க்கத்துல நாம புதுசா கொண்டு வந்து, அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அதற்கு மன்னிப்பு இருக்காங்க நமக்கு? கௌசர் தடாகத்துல நம்ம வந்து நீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால வாங்கி பருகக்கூடிய நிலையை பார்த்தோம். யாருக்கெல்லாம் அந்த கௌசர் தடாகத்துல தண்ணி கிடையாது, அல்லாவே கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறான், யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராத விஷயங்களை சொல்றாங்க. அவங்க நமக்கு சொல்லி தராத விஷயத்த எதுன்னே தெரியாம யாரோ போற வர்றவங்க நம்ம சொல்றோம்னு சொல்லி கேட்டு நடக்கக்கூடிய இந்த நிலை இருந்ததுன்னா, கௌசர் தடாகத்துல தண்ணி கிடைக்காதுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதா தண்ணி நம்ம குடிக்கிற மாதிரி. அந்த அந்த மஹ்ஷர் மைதானத்துல நடக்கக்கூடிய வேதனை என்பது, ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கிறது. அந்த வேதனையில நின்னு அப்படி இடும்பெலும்பெல்லாம் இத்து அந்து போற லெவல்ல இருக்கும். அப்ப அதிலிருந்து நம்மை காப்பாற்றி அந்த நீர் பருவத்தின் மூலமாக நம்ம வந்து சொர்க்கமா நரகமான்னு தெரியறதுக்கு போறதுக்கு, அந்த சொர்க்கம் தெரியறதுக்குள்ள அந்த தாகத்தை நமக்கு அடக்கி நமக்கு அந்த வேதனையை வந்து குறைப்பது எது, அந்த கௌசர் தடாகத்தில் இருக்கக்கூடிய நீர். அதுல இருக்கிறது தண்ணியே கிடையாதுன்னு அல்லாஹ் நீ முஸ்லீமா இருந்தாலும் சொல்றான். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத ஒரு விஷயத்த, ஏப்பா ஒரு கரெக்டா இந்த குறிப்பிட்ட 7ஆம் நாள், இந்த 40வது நாள், இந்த வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு எத்தனாவது நாள், மௌத்தானதுக்கு அப்புறம் வருஷத்து ஃபாத்திகா, இதெல்லாம் நம்ம ஓதுறோம். சரி, இது ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரல. அந்த குறிப்பிட்ட நாள்ல வந்து நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு தரேன்பா, சாப்பாடு தர்றது நல்லது தானே ஏழைங்களுக்கு, செய்யுங்க. அந்த கரெக்டா அந்த தேதியில தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரலையே. நீங்க தைறீங்களா, இப்ப என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அத்தாவுக்கு இது பண்ணல, நான் சதக்கா பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நாளில், அவர்கள் இறந்த அந்த நாளில் இல்லாது ஏதோ வேற ஒரு நாள்ல நீங்க நியத்தை வச்சுட்டு கொடுங்களேன், அது வேற. அது வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா குறிப்பிட்ட நாள் அப்படிங்கறது எதுலங்க வச்சோம், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளையே கொண்டாடல சஹாபாக்கள். இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறோமே தவிர
அவங்க சொல்லி தந்த விஷயத்த செய்யறதுக்கு எங்க நமக்கு கஷ்டமா இருக்கு? இதுதான் மனுஷனோட ஒரு நிலைப்பாடு. என்ன தெரியுமா? நபி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடந்தாலே அவர்களை நம்ம கண்ணியப்படுத்துவதற்கு சமம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் நபியை புகழ்றேன்னு சொல்லிட்டு மௌலூது ஓதி அல்லாவுக்கு மேல நபியை தூக்கி வச்சு என்ன பண்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேவையில்லாத பாவத்துல ஷிர்க்ல போய் நம்ம உளரும். சோ இந்த ஒரு அறிவை, இந்த ஒரு தெளிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணா தரணும் அப்படிங்கிற துவாவை நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த கௌசர் தடாகத்திலிருந்து நீரை பருகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 1000த்துல ஒரே ஒரு ஆளுதான் போறாங்க. அதே போல 73 கூட்டத்துல ஒரே ஒரு கூட்டம் தான் முஸ்லிம்களாக இருந்தும் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. அப்போ எத்தனை கோடி பேர் இருந்தாலும் நம்ம முஸ்லிமா இருக்கிறதுனால நம்ம போயிட முடியுமா சொர்க்கத்துக்கு? அப்படிங்கிறது நடக்காத காரியம். இப்போ நம்ம அந்த நம்பிக்கை என்பது நம்மகிட்ட பலமா இருக்கணும். சர்வசாதாரணமா எடுத்துக்கூடாது. அவுளியாங்க, அவங்கள இது பண்ணணுங்க, அது பண்ண ஏங்க நீங்க அதுக்கெல்லாம் போறீங்க? அவங்களை ஏன் கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கண்ணியப்படுத்துங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய வார்த்தையில முழுசா படிங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்ததுக்கு போலாம். தேவையில்லாததுக்குள்ள போய் உளுந்து நம்மளையே நம்மளுடைய பாவங்களை நம்ம சம்பாரிச்சுக்கிறோம். சரிங்களா? சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவில இருந்து என்ன பண்றாங்க? மதீனாவுக்கு போறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தான். என்ன அப்படின்னா, சூரத்துல் கஸஸ்ல பாத்தீங்கன்னா 85வது வசனத்துல, சூரத்துல் கஸஸ் 85வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த குர்ஆனை உனக்கு கொடுத்தாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. சோ அவர் வந்து என்ன பண்ணுது? உன் மீது என்ன பண்ணுது? கட்டாயமாக ஆக்கிப்பட்டது. நிச்சயமாக உம்முடைய இடத்திற்கே நீ திரும்பி கொண்டு வரப்படுவீர். He will surely turn you back to the home. உன்னுடைய வீட்டிற்கு, நீ இருந்த இடத்துக்கே கொண்டு வரப்படுவ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இடம், வாழ்ந்த இடம் எல்லாமே இது மக்கா. அப்போ ஒரு இடத்தை விட்டு, தன்னோட வீட்டை விட்டு, ஊரை விட்டு போறப்ப நம்மளுடைய உணர்வு, ஃபீலிங்ஸ்ங்கிறது எப்படிங்க இருக்கும்? அந்த இடத்த விட்டே போறோம், இனிமேல் இங்க வரவே மாட்டோம். நம்ம நாட்டை விட்டு இப்ப வெளிநாட்டுல வந்து வேலை பார்க்கறவங்களே வர்றப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கும்ப்பா. இந்த மழை பெய்யறதை மிஸ் பண்றேன், இந்த கடை மிஸ் பண்றேன், இதெல்லாம் ஒரு பக்கங்கிறப்ப பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய நிலை பாருங்க. அவர்களுடைய சொந்த நாடு, இடம் அவர்களிடம் இருந்து பிடுங்கப்படுகிறது, கொல்லப்படுகிறார்கள், ரத்தம் ஓடப்படுகிறது, ஓட்டுறாங்க ரத்தத்தை. அப்போ நமக்கு பிடித்தமான இடத்துல இருந்து நம்ம பிரிக்கிறப்ப நம்மளோட மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக, தீனிற்காக தன்னுடைய பிறந்த வாழ்ந்த இடத்தவே விட்டுட்டு என்ன பண்றாங்க? இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? சத்தியம் பண்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, நபியே, நீங்க வந்து எப்படி குர்ஆன் உங்கள்ட்ட இருக்குதோ அதே போல நிச்சயமாக உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அதே போல என்ன பண்ணாங்க? அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பிறகு இந்த அந்த வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கா என்பது. அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜத்துல் விதா நடக்குது. சோ இது மக்கா அப்படிங்கிறதை தாண்டி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு, பிறந்த இடம், வாழ்ந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? சோ அவர்கள் திரும்பவும் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள், வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க? முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் தடுத்தாலும் அவர்களை தாண்டி அல்லாஹ் அந்த உதவியையும் வெற்றியும் நமக்கு இந்த இடத்துல தர்றாங்க. சோ சூரத்துல் குரைஷ்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அந்த குரைஷியர்களுக்கு வந்து என்ன காரணத்தினால மதிப்பு மரியாதை கிடைச்சதுங்க? சொல்லுங்க. சூரத்துல் குரைஷ்ல பார்த்தோம், அந்த குரைஷியர்கள் வந்து போற இடத்துல எல்லாம் மரியாதை கிடைச்சிச்சு, மதிப்பு கிடைச்சிச்சு. எந்த காரணத்தினால? அவங்க மக்கால பிறந்ததுனால. காரணம், மக்காவில அவர்கள் அந்த அல்லாஹ்வினுடைய இல்லத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்ததுனால அவங்க போகும் இடமெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கிடைத்தது. சோ அந்த ஒரு காரணம் தான் அவங்களுக்கு இருந்ததை தவிர வேற எந்த ஒரு மரியாதை அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? சோ இந்த வருடம் என்பது ஆமுல் உஃபூத். அதாவது ஆமுல் உஃபூத் எப்படின்னா, எந்த வருடம்? இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு, இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிற்கு பிறகு மக்கள் என்ன பண்ணாங்க? கூட்டம் கூட்டமாக தூது குழுக்களாக வந்தாங்க. சோ தி ஏர் ஆஃப் டெலிகேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அரபில ஆமுல் உஃபூத். ஆமுல் உஃபூத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தாயிஃப்ல இருந்து ஒரு கூட்டம், யமன்ல இருந்து ஒரு கூட்டம், ஹவாஸின்ல இருந்து ஒரு கூட்டம், எல்லாமே என்ன பண்றாங்க? மதீனாவை நோக்கி வர்றாங்க கூட்டம் கூட்டமாக, குழுக்களாக. எதற்கு? இஸ்லாத்தை ஏற்பதற்காக. சோ இதற்கு என்ன வருடம்? இந்த வருடத்தோட பேர் என்ன? ஆமுல் உஃபூத். தெரியுங்களா? ஆமுல் உஃபூத். அந்த வருடத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 3 வசனங்களின் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அந்த பெருமை என்பது மக்களுக்கு மனசுல இருக்கும். அந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை பணிவுபடுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த நிலையில அவனுக்கு பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மெயினா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிற்கு போகும் பொழுது, அதே போல சஜ்தாவிற்கு போகும் பொழுது இந்த துஆவை சொல்லுவாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம
ரொப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி. சரிங்களா? அப்போ இதுல 2 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்னு தஸ்பீஹ், இன்னொன்னு இஸ்திக்ஃபார். இந்த இரண்டும் கலந்து சொல்லக்கூடிய விஷயத்த அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சோ அதனால அதிகமாக நீங்க அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் பண்ணுங்க, அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்படின்னா எப்படி? சும்மா இருக்க நேரத்துல மாத்திரம் கிடையாது, தொழுகையிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, ருக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பில் அதீம் அந்த மாதிரி சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லாம ருக்கு போறப்ப என்ன பண்றோம், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி. அதை நீங்க ஒரு தடவை சொன்னாலும் சரி, எத்தனை தடவை சொன்னாலும் சரி. ருக்குல இருக்கு, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி. சரிங்களா? இதுல 2 விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வது ஒன்று, அல்லாஹும்ம அஃபிர்லி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபார் என்பது இருக்கு. சோ இந்த இரண்டையும் சேர்த்தவர்களாக ருக்கியில அவங்க ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே போல அவங்களுடைய அந்த வாழ்நாள் இறுதியில அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், அவங்களுடைய அந்த இறுதி காலத்துல இந்த தஸ்பீஹ அவங்க அதிகமாக ஓதுனாங்களாம். எப்படி? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாள் இறுதி கட்டம் நெருங்கி விட்டது அப்படிங்கிற நிலையில. சோ இதுலயும் தஸ்பீஹ் என்பதும் அல்லாஹ்வை புகழ்வது என்பதும் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோருவது என்பதும் 2 கலந்திருக்கு. ஏன் அப்படின்னா இது ரொம்ப 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 மனிதனுக்கு ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு மனுஷன் வெற்றி கொள்ளும் பொழுது அவன் அல்லாஹ்வை புகழக்கூடிய நிலையில் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு மனுஷன் வெற்றியில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு கோருவதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ நாம் எந்த நிலைக்கு போனாலும் இந்த தஸ்பீஹும் இந்த இஸ்திக்ஃபாரும் நம்மை பணிவான நிலைக்கு கொண்டு வருகிறது, மனிதனுடைய பணிவை காட்டுகிறது. சோ அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ அதிகமாக நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா இன் ஷகர்தும் லா அஸீதன்னகும். நாம் எல்லாரும் அல்லாஹ்விற்கு ரொம்ப நன்றியுள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அல்லாஹ் அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, இஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல் then I will increase for you. I will increase for you. அப்போ லா இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தோம் என்றால், தஸ்பீஹ் மற்றும் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்மளுடைய நன்றியுள்ளவர்களாக இருந்தோம்னா நம்மளுடைய நிலையை அல்லாஹ் என்ன பண்றான், உயர்த்துறான். பணமா, பொருளா, ரிஸ்கா, எதுவாக இருந்தாலும் அதை உயர்த்த கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ யார் தலைகணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. சோ இந்த வெற்றி என்கின்ற, உதவி என்கின்ற இந்த சூறாவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்ம பணிவாக இருப்பது, பாவ மன்னிப்பு கோருவது, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு, சோ நம்முடைய வெற்றி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான். நம்ம கிட்ட இந்த வெற்றி, நான் இதுல வந்துட்டேன், காலேஜ் வாங்கிட்டேன், டிகிரி வாங்கிட்டேன், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறதே தவிர நம்முடைய முயற்சி என்பது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டுதான் அப்படிங்கிறதை மறந்துட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட நடந்துகிடக் கூடாது. நம்மை பணிவுள்ளவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.